அப்புறம் கவிதை முடிச்ச பண்ணி பொண்ணு வாக்க போவாங்க. ஒரு பெருமையாக சொல்லியிருக்காரு, என் மயனுக்கு பெரிய இடத்துல நேற்று பொண்ணு வாத்தினியா, எங்க ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பெரிய 4 ஏக்கர் இடத்துல நடுவில் பார்த்துருக்கான். இவங்க பெரிய இடம் சொல்லி எதுவும் நகை விட போறாங்கன்னு சொல்லி ஆவலா கேட்டுருக்குது. அப்புறம் எங்கள் அப்பா பெரிய கூறுட்டாங்க, அவனை போய் பொண்ணு வாக்கு கூட்டு போன பெரிய கொடுமையாக இருக்குது. எங்கள் அப்பா ஒரு மாடு பிடிக்கிறவர், அவரை பொண்ணு வாக்கு கூட்டு போனால் மாட்டு பல்ல பிடிச்சி பார்க்கும் மாதிரி பொண்ணு பல்ல பிடிச்சி பிடிச்சி எங்கே காட்டுங்க வயசு என்ன அப்படின்ட்டுருக்கான். அடித்து விரட்டிருக்காங்க. எங்கே எதை நடக்கும் தெரியல. ஏன்னா கல்யாண வீட்டில் உட்காந்து பல பேர் பேசி கலவரத்தை உண்டு பண்ணி விட்டுறான். கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, பொண்ணு கொஞ்சம் முத்துன வயசு மாதிரி தெரியுதே, பொண்ணு கொஞ்சம் வயசு கூட இருக்குமோ, சத்து அடித்தான். இது 60வது கல்யாணம், பொண்ணுக்கு 85 வயசுடா, முத்துன வயசு மாதிரி தெரியுதான். அதே பாவம் நடிங்கிட்ட உட்காந்துக்கு 4 மணி நேரமோ 5 மணி நேரம் தான் அது ஆயிசே. எப்படி வசனம் பேசியிருக்கான் பாரு. இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்காரு, மருமையை எப்படி வச்சு நடத்துறாரு. பார்த்தா பொண்ணை சேட்டு கடையில் அடை வச்சிருக்காங்க. நகையை வைப்பான், அவன் பொண்ணவே வச்சிருக்கான். ஏன்னா அவர் சொன்னாரான் கல்யாணம் பண்ணுறப்ப, என் பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்ற புண்டாரான். அவன் அடகு வச்சு காப்பாற்றிருக்கான். அதனால் நம்ம இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப